ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் எப்படி வேலை எடுக்கிறதுன்னு தான். அதை நான் சிம்பிளாக ஒரு 5 ஸ்டெப்ஸில் சொல்லித்தரேன். ஸ்டெப் 1. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நானுமே இனிஷியலி நிறைய பார்ட் டைம்ஸ் பண்ணி தான் என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப்ஸோட ஸ்கில்ஸை எப்படி என் ஃபுல் டைம் ரெஸ்யூமுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கெஃபேல வேலை பார்த்ததை வச்சு நான் வந்து லோக்கல் கம்யூனிகேஷன் ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் வந்து கிளைண்ட் சர்வீசஸ், அதுக்கப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை பற்றி அதில் போட்டு என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் பார்ட் டைம் ஜாப் எப்படின்னா, கிளீனிங் ஜாப்ஸ் நிறைய பண்ணேன். ஸோ அதை வச்சு நான் வந்து எனக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த லோக்கல் ஆஸ்திரேலியன் ரெகுலேஷன்ஸ் பற்றி இருந்துச்சு, சேஃப்டி ஒர்க்ஸ் பற்றி இருந்துச்சு. ஒர்க்கிங் வித் சில்ட்ரன் சர்டிஃபிகேட் கெயின் பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்ஸ் கெயின் பண்ணேன், அதுக்கப்புறம் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணனால அதெல்லாம் என்னோட ரெஸ்யூமில் லிஸ்ட் பண்ணேன். ஸ்டெப் 2, ரெஸ்யூம் பற்றி பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து AutoCAD, SketchUp, Bluebeam, Pronamix, Costexன்னு சும்மா லிஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் ஐ ஹவ் யூஸ்ட் AutoCAD டு டெவலப் அ ரெசிடென்ஷியல் பிளான். அதே மாதிரி குவான்டிட்டி டேக் ஆஃப்காக நான் Bluebeam யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் புல்லட்டின் பாயிண்ட்ஸில் போட்டிங்கன்னா அது ரொம்பவே வேல்யூ கொடுக்கும். ரெஸ்யூமில் நெக்ஸ்ட்டு காலேஜ் ப்ராஜெக்டை எப்படி டீட்டெயில்டாக போடணும்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டைப்பு, சைஸு, அதில் நீங்கள் பண்ணியிருக்க இனோவேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போடணும். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கூட போட்டிங்கன்னா ரொம்ப என்ஹான்ஸ்டாக தெரியும். ஸ்டெப் 3, ஜாப் சர்ச்சிங் பொறுத்த வரைக்கும் சோஷியல் நெட்வொர்க்கிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆஸ்திரேலியாவில் வந்து ரெஃபரல்ஸ்னால ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என் மேனேஜர் வந்து ஒரு ரோல் ஓப்பனாக இருந்துச்சுன்னா என்கிட்ட தான் முதல்ல சொல்வார், உங்களுக்கு யாரையாவது தெரியும்னா ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து சோஷியல் நெட்வொர்க்ஸ்லேயே வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் என்ன செய்யலான்னா, லிங்க்டின்ல நிறைய கனெக்ஷன்ஸ் வச்சுக்கலாம் இண்டஸ்ட்ரி பீப்புளோட. உங்கள் சீனியர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் லிங்க்டின்ல நிறைய கம்பெனி சர்ச் பண்ணும்போதில் அதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருக்கலாம். நீங்கள் இதை தாண்டி என்ன பண்ணலான்னா, ஒரு ஜாப் லிஸ்ட் பண்ணியிருக்கும் போது அதில் இருக்க ரெக்ரூட்டரோட லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். என்னன்ட்டுனா, இந்த மாதிரி நான் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கேன் ஐ மீட் ஃபார் அ காஃபி ஆர் கேன் ஐ மீட் இன் பர்சன் டு நோ மோர் அபவுட் த கம்பெனி ஆர் த ஜாப் தட் ஹஸ் பீன் லிஸ்டட். இந்த மாதிரி நீங்கள் கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரிய வரும், இந்த மாதிரி ஸோ அண்ட் ஸோ பர்சன் ஹஸ் அப்ளைட் ஃபார் த ஜாப் அண்ட் இஸ் கீன் டு டேக் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெப் 4, இந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு சில மேண்டேட்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, யூ மஸ்ட் நீட் டு ஹாவ் அ ஒயிட் கார்டு. ஒயிட் கார்டு இல்லாமல் நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ளேயும் என்டர் பண்ண முடியாது. டிரைவிங் லைசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நிறைய ஜாபில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஃபுல் நாலேஜ் ஆன் PPE, அப்புறம் ட்ராயிங்ஸை ரீட் பண்ணவும் தெரியணும், ப்ரிப்பேர் பண்ணவும் தெரியணும். இதை வந்து நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் லிஸ்ட் பண்ணிங்கனாலே அது நிறைய வேல்யூ ஆடானாக இருக்கும். ஸ்டெப் 5, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் பெரிய கம்பெனிஸ் மட்டும் அப்ளை பண்ணாமல் சின்ன கம்பெனிஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப்ஸை மீன் பண்ணுறேன். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பெரிய கம்பெனியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸே லாங்காகவும் இருக்கும், யூ வில் பி ஒன் அமாங் மெனி. இதுவே சின்ன கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, தே வில் டைரக்ட்லி டீச் யூ. நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் சீக்கிரமாகவே எடுத்துக்கலாம், நிறைய ஆன்சைட் எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருக்கோம், நான் இந்த ரோல் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன் இனிஷியலி இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ரோல் வேணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, பேச்சுலர்ஸ் படித்தவனும் மாஸ்டர்ஸ் படித்தவனும் ஒரே ரோல் தான் அப்ளை பண்ணுவான். அதுக்காக தான் சொல்கிறேன். மாஸ்டர்ஸ் டிகிரி வில் நாட் பை யூ எனிதிங் எக்ஸ்ட்ரா இனிஷியலி. எந்த ரோல் வந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராஸ் பண்ண பார்த்துக்கோங்க. இந்த 5 ஸ்டெப்ஸ் இஸ் ஜஸ்ட் அ கிக் ஸ்டார்ட் ஃபார் திஸ் ஜர்னி. இதுக்கு மேலே நிறைய மைனர் ஸ்டெப்ஸ் இருக்குது. வேணும்னா அதை நான் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் சொல்கிறேன். ஆனால் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் ரெஸ்யூமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஹெல்ப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கொடுத்துருக்கேன், அதில் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். சொல்ல மறந்துட்டேன், லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க.